மீண்டும் ஒரு இடைத்தேர்தல் சந்திக்க தமிழகம் தயாராகி அதுக்கு என்ன பண்ண கொண்டிருக்கிறது. முடியுங்க சொல்லுங்க வந்து? அதுக்கு என்ன பண்ண முடியும்னு சொல்லுங்க. இடைத்தேர்தல வந்து தவிர்க்க கொள்ளாதது மக்கள் ஓட்டு போட்டுருக்காங்க. அந்த வந்திருக்க எம்.எல்.ஏக்களும் கட்சியில தாவேக்கால போற எம்.எல்.ஏக்களும் வேண்டாம். நாங்க கையோட இடைத்தேர்தல் வந்துச்சுன்னா, தாவேக்கால சார்ந்து தாவேக்கா வேட்பாளர் நினைச்சோம்னா, ஒரு 6 மாசம் கழிச்சு மந்திரி சபைய மாற்றுவாங்க. அப்ப ஏதாவது மந்திரி கிடைக்கும். இல்லாட்டா வாரியம் கிடைக்காதா? ஒரு அல்ப ஆசை தானே. ஆசை தானே காரணம் வந்து. அதிமுக இப்படி இருக்கும்னு நீங்க நினைச்சீங்களா? எப்படி இருந்த கட்சி? இன்னைக்கு என்ன நிலைமை ஆயிப்போச்சு? திமுக ஆனனப்பட்ட திமுகவே இன்னைக்கு ஆட்டம் கண்டு தானே இருக்குது சொல்லுங்க. ம். திமுக எங்க ஆட்டம் கண்டு போயிருக்கு. வலுவான எதிர்க்கட்சியாக உட்கார்ந்திருக்காங்க அவங்க. அது பில்டப் அப்படியே. அஸ்திவாரம் ஒண்ணும் இல்ல திமுகல. எப்படி அஸ்திவாரம் ஆ இல்லன்னு எப்படி சொல்லுவீங்க? திமுக எதிர்க்கட்சி ஆனவுடன் ஸ்டாலின் அவர்கள் திமுகவுடைய மாவட்ட தலைவர் கூட்டத்த போடுறாரு. கூட்டத்தினுடைய சூழ்நிலை எல்லாமே கையில எடுத்து வச்சுக்கிட்டு, யாரையாவது மாவட்டத்தில திட்ட முடியுமா? அப்படி திட்டுனா யார திட்டணும்? நீங்கள் தமிழ்நாட்டில் திமுக சட்டமன்ற தேர்தல்ல என்ன பண்ணாங்க? நேருவுக்கு இல்ல ஒரு அவங்க மாவட்ட செயலாளர் கூட்டம் நடத்துனாங்கன்னா, அது அவங்க தனிப்பட்ட கட்சி விவகாரம் இல்லையா அது? அதுக்குள்ள அதுக்குள்ள இருக்க பிரச்சனைக்கு வரேன். அதுக்குள்ள என்ன இருக்குன்னு.